ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இது ஒன்று சொல்லணும். புது பேர் மாற்றிட்டேன், சேனல் பேர். அதனால் வெல்கம் டு ஜேடி சிட்டி. இனிமேல் நம்ம சேனல் பேர் இதுவாக தான் இருக்க போகுது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி 3 விளையாட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ப்ளே. ஃபஸ்ட்டு ஈஸியாக நம்ம விளாட்லாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கேமாக இருந்தாலும் அது விளாட்றதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இப்போது கேமுக்குள்ளே போகலாம். இந்த இன்ட்ரோலாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, ஸோ அதனால் ஸ்கிப் தந்துடலாம். இப்போ ஆரம்பிக்கிறோம். டே 1. இதில் மொத்தம் 5 டே இருக்குது. இப்போ போகலாம். இங்கே அது ஒரு இந்த சாவி ஒன்று இருக்கும். சாவியை லாக் பிக் ஹோல்டு டு பிக் த லாக். இதில் தர நிறைய மியூசிக்கே நம்மளுக்கு பயமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மியூசிக் கட் பண்ணிடலாம். இந்த கிராணி வேற வருமானு தெரியல. இப்படி போகலாம். ஃபஸ்ட்டு இப்படி போடலாம். இதில் இன்னும் புதுசாக அப்டேட் தந்திருக்காங்க. இந்த கீழே இந்த ஒரு டனல் மாதிரி. இது அதாவது இங்கே ட்ரெயின், வீட்டுக்குள்ளேயே ஒரு ட்ரெயின். இட் டசன்ட் ஒர்க். இதுக்கு இப்போ பாருங்களேன், இங்கே கதவு திறந்தோடனே ஒரு பெல் சவுண்டு கேட்கும். அந்த பெல் சவுண்டு கேட்டு அந்த கிராணி வரும். அதுக்குள்ளே நம்ம ஓடி போய் அங்கே கீழே ஒழிஞ்சிக்கணும். ஐயோ, டக்குன்னு இப்போது இந்த சைடு வரும். இப்போ பாருங்க, இந்த சைடு கன்ஃபார்ம் வரும் கிராணி. ஆனால் பொறுமையாக வரும். அது வந்துருச்சு. எவ்வளோ பெரிய கட்டை. போயிடுச்சு. பாய். ஏமா ட்ராப்பு, ஜஸ்ட் மிஸ்ஸு. இங்கே ஒன்று நான் பார்த்தேன். இந்த பிளாங்க்கு வெளியே, கேட்டு வெளியே போட்டு நம்ம தப்பிக்க முடியும். ஸோ இதை எடுத்துக்கலாம். ஐயோ, இந்த ட்ராப் வேறு இருக்கே. சரி, நம்ம அந்த சைடே சுற்றிட்டு போயிடலாம். இங்கே தான் இருக்குமா? இல்லை, இங்கே திருப்பி பெல் அடிக்குமோ? இல்லை. ஐயோ, இது வேற பின்னாடியே வருது. ஐயோ, ஏற்றா சீக்கிரம். சில குனிடா உள்ள ஓடுறா. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அதுக்கு மாட்டினது நம்மளுக்கு அதுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அது போட்ட ட்ராப் இருக்கிற இடத்துல வரும் அது. ஸோ இங்கே வெயிட் பண்ணுவோம். வந்துருச்சு. அப்படியே போயிடு அந்த சைடு. ஆஹா, இவமும் வந்துருச்சு. சீக்கிரம் போ, ஓட வெளியே ஓடு.
அப்புறம் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. பயத்தில் வாயெல்லாம் வளருது. எங்கே இருக்கோ என்னங்க இது அங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு இது போகாது போல். கீழேயே தான் நம்ம சுற்றிட்டு இருக்கோம். மேலே ஒரு தடி கூட மேலே போனால் அங்கே ஒரு கிராண்ட்பா வேறு இருக்கும். அது வந்து கையில் கன்று வச்சுருக்கோம். சீக்கிரம் போயிட்டியா? அப்பா இங்கே இல்லை ட்ராப்லாம் போல. சரி இப்போ போகலாம். போயிருக்குமா? போயிருக்கும் தான் நினைக்கிறோம். இங்கே ட்ராப். ஐயோ கரெக்டாக நம்ம வர்ற ஐயோ போச்சுரா. இங்கே ஒழிஞ்சிக்கலாம். சரி கரெக்டாக இந்த டனல் உள்ள போட்டு வச்சிருங்க. வந்துச்சா இல்லையா அங்கே பார்க்கலாமா? கிளம்பி போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி போகலாம் வெளியே. போயிடுச்சா? அப்பா போயிடுச்சு. எதுக்கோ நம்ம கீழே பார்த்துக்கிட்டே போகணும். போச்சு. சோப்பா இந்த கிராண்ட்பா வந்தாலே இப்படிதாங்க. கையில் கன்று வச்சுக்கிட்டு வந்து ஓடக்கூட முடியாது. ஓடும் போதே சுட்டு தள்ளிடும். என்ன பண்ணுறது? இப்போ டே 2. இந்த பிளாங்க் அங்கே தான் இருக்குது. இருங்க திருப்பி இங்கே வந்திருக்கும் போது இருக்கா? இல்லை சே அது போடும். அது கூட இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஸ்லெண்ட்ரினா வேற நிற்கிது. போயிடுச்சுங்க. ஈஸி லெவலே இப்படி இருக்கு. அப்போது எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் வச்சா இவ்வளோ இருக்கும். ஐயோ போச்சே. வருது. ஓடு. உள்ள போடாடே. ஐயோ பார்த்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்னங்க இது கிராண்ட்பாவும் மேலே போவே விட மாட்டேங்குது. நம்மளை கீழே வச்சு முடிச்சிரும் போலையே. போயிருக்குமா? ட்ராப் போட்ட சத்தம் எனக்கு கேட்டுச்சு. போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி போய் பார்க்கலாம். அப்பா போயிடுச்சுங்க. ஐயோ இந்த சவுண்டே பயமாக இருக்கே. திருப்பியும் கிராண்ட்பா நின்றுட்டு இருந்ததுன்னா அப்பா இல்லை. இருங்க இது எப்படி திறந்துச்சு இந்த கேட்டு? ஒருவேளை அந்த கேட்டுக்குள்ளே இருக்குமோ? ஐயோ பயமாவே இருக்கே.
பிளாங்க்கு போட்டுருச்சு, ட்ராப்பு போட்டுருச்சிங்க கிளவி. ஐயோ பார்த்துருச்சு, யாரோ பார்த்துட்டாங்க. யார் எங்க சீக்கிரம் ஐயோ கையெல்லாம் உதறது. சோபா இங்கே இருந்துடலாம் போலங்க. இது இருக்கா? சரி, இப்போ நம்ம தைரியமா டகன் போச்சு. ஐயோ கிராண்ட்பா கையில் கனத். எப்போ அந்த கன்னு வெயிட்டு தான் இந்த கிராண்ட்பாவே இருக்கும். அவ்வளோ பெரிய கன்னை தூக்கிட்டு இப்போ இந்த கிராண்ட்பா கீழே நடந்து போகுது. வருது இல்லை வரல. ஆமாம் வருது. ஏய் இந்த கட்டையை வச்சு ஓமாண்டே உடச்சிரும் பார்த்துக்கோ. போயிடுச்சா? போகலாம். போயிடுச்சு தான் நினைக்கிறேன். சைடில் தான் ஒழிஞ்சிருந்ததுன்னா. ஐயோ ஏய் என்ன இது? நான் கேம் ஏதாவது அப்டேட் பண்ணி எங்கே இருக்காங்களோ அங்கேயே வர சொல்கிறாங்களோ? கிராணி டங்குன்னு வச்சிருவேன் இதை வச்சு. ஆனால் இந்த கேமில் அடிக்க முடியாது. சோபா மியூசிக். சரி இப்போ போகலாம். போயிருக்குமோ? இங்கே பாருங்களேன், எனக்கு ஒன்று தான் இங்கே வரும்போது இது பார்க்க ஏதோ ஒரு மூஞ்சி மாதிரியே இருக்குது. இங்கே கண்ணு, இது மூக்கு, போண்டா மூக்கு, இது மீசை, இது வாய், இது வந்துட்டு ஃபேஸு. இது பார்க்க ஒரு மூஞ்சி மாதிரியே இருக்கே. ஸ்லெண்ட்ரினா ஓ மூஞ்சி தானா அது? தூக்கி போட்டுச்சுங்க. குடும்பமா சேர்ந்து இப்படி பயமுறுத்துறீங்க. பாருங்க ட்ராப்பு. சோப்பா காலில் மட்டும் அப்பாடியும் வந்தாச்சு. ஆனால் இப்படி இங்கே யாராவது வரும்போது ஓடும் போது போகலாமா? கிராணி நான் வந்துட்டேன். இந்த ஸ்லெண்ட்ரியை நான் எப்பயுமே இப்படி தாங்க. ஏதாவது நம்ம உத்து ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருந்தோன்னா திடீர்னு பின்னாடி வந்து பயமுடுத்தோம். அதோ வா. ஏய் ஐயோ நடுவில் ஏதோ கிராண்ட்பா வந்துச்சுன்னா இந்த கிராணிக்கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம். சும்மா பொறுமையாக அது அந்த மாதிரி வரும். ஆனால் கிராண்ட்பா வந்தாரு அவ்வளோதான், டொப்புன்னு சுட்டு டொப்புன்னு போவார். ஐயோ ஓடு பாருங்களேன். இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா எங்கேயோ வந்துட்டுருக்கோம் அது. ஐயோ வரவே இல்லை. சூப்பர். எங்கே போச்சு? கால் ஒஞ்சிச்சு போல. இருங்க பிளாங்க்கு. ஐயோ இந்த அதானே நான் சொன்னேனா இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்த இப்படி மேலே தான் பார்த்தேன். பார்த்து இப்படி திரும்பதுக்குள்ளே வந்து நிற்கிது பைத்தியம். இருங்க, ஸ்லிங் ஷாட்டுன்னு ஒரு டிவைஸ் கிடைக்கும். அது வச்சு இந்த கல்லை வச்சு அதை அடிக்கலாம். இந்த கல்லுலாம் எடுத்துப்போம்.
இந்த பிரிட்ஜ் என்ன சொல்ல அதுக்குள்ளே அந்த ஸ்லெண்ட்ரினா வந்துச்சு. இந்த பிரிட்ஜை மேலே போய் ஒரு பட்டன் அழுத்தி விட்டு இதை கீழே இறக்கிட்டு தான் இந்த பிளாங்கை வைக்கணும். அது சொல்கிறதுக்குள்ள எப்பா அப்போ இப்போ இதுக்கு மேலே போகணும். ஆனால் மேலே போகிறதுக்கு ஐயோ பார்த்துச்சு என்ன யாரு ஸ்லெண்ட்ரினா. இங்கே தாத்தா எங்கே இல்லை தாத்தா இல்லை இருங்க எனக்கு வந்துட்டாரு தாத்தா வந்துட்டாரே. இப்போ பாருங்க இங்கே வந்து படுப்பார் தூங்குவார். அந்த கேப்பில் அவர் கன்னையும் எடுத்துட்டு புல்லட்டையும் எடுத்து எல்லாரையும் டொப்புன்னு போடுறோம். இப்போது எங்கள் தாத்தா உங்களுக்கு டயர்டாக இருக்கும் வந்து தூங்க வாங்க. இங்கே இருக்கலாம், தயவு செஞ்சு வெளியே போவே வேணாம். கையில் ஏதாவது ஒரு கன் இல்லை ஸ்லிங் ஷாட் இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். ஆனால் ஸ்லெண்ட்ரினாவெல்லாம் அப்படி அடிக்க முடியாது. ஆனால் அதுவும் வேஸ்ட்டு தான், எதுவுமே அடிக்காது. அது சும்மா அது பார்க்கும் போது பின்னாடி திரும்பிட்டோன்னா போயிடும். ஸ்லெண்ட்ரினாவை கதை முடிக்கிறதுக்கு ஒரு டெடிபேர் இருக்கும், அதை எடுத்து அந்த தொட்டியில் போட்டால் அது சேர்த்துரும். ஸோ இப்போ இங்கே இருக்கலாம், தாத்தா வரும். இங்கே பாருங்க கிராணி. ஆஹா கிராணி வெளியே வேடிக்கை பார்க்குது. லட்சி சீக்கிரம் போ, அந்த கிராண்ட் பா வர சொல்லா. போ 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 இந்த கிராண்ட் பா வர சொல்லு. கிராண்ட்பா சோப்பா. கிராண்ட்பா வந்துட்டாரு. அவ்வளோதான். இப்போ பாருங்களேன் எங்க கன்னு எட்ரா கண்ணை அட்ரா ஷாட்டை. ஐயோ அட கிராண்ட்பா கன்னில் ஒரே ஒரு புல்லட் வச்சிருக்கியடா, ஒரே ஒரு புல்லட் எடுத்து வச்சிருக்கியடா கிராண்ட்பா. 2 வச்சிருந்தனா அப்படியே வாயில் போட்டிருப்பேன், கிராணி வாயிலேயே. சே Day 3 guys. இதில் பாருங்களேன் இப்போ வந்துட்டேன். இதோ வர்றேன் பாருங்களேன். இப்போ வர்ற கோவத்துக்கு கிராணி எங்க பார்த்துருச்சு. ஆஹா சும்மா சொன்னேன். யாரு? ஐய கிராணியா? ஐயா வாயா பாரு. வா இரு, அதுக்குள்ளே நான் கல்லே எடுத்துடுறேன். ஜஸ்ட் மிஸ். வா கிராணி, மூளைக்கார கிராணி. ஐக்யூ லெவல் உனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. சரி இன்னும் ஒரு கல் நம்ம எடுத்துக்கலாம். எங்கே பார்த்தீங்களா? சரி எப்படியாவது இங்கே மேலே போகணுங்க. அந்த கன்னு அங்கேயே தான் இருக்கும். இல்லை கிராண்ட்பா எடுத்துருக்கோம், நம்ம எடுத்துக்கலாம் எப்பயாவது. எப்பா நான் சாரி காய்ஸ், நடுவில் வீடியோ வந்துருச்சு, அதனால எதுவுமே பார்க்க முடில. நடுவில் ஆட் வந்துருச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் கீழே இருக்கும் போது கிராணியும் ஒரு இடத்துல வந்து திரும்பி பார்க்கும்போது ஸ்லெண்ட்ரினா வந்துடுச்சு. அதை திரும்பி பார்த்துட்டு இந்த சைடு திரும்பினா கிராண்ட்பா வந்து சுட்டுட்டான். அதனால் இப்போ நம்ம Day 4 இருக்கோம். எப்படியோ அந்த கிராண்ட்பா கிராணியெல்லாம் எப்படியோ அந்த சைடு தள்ளி விட்டு நம்ம மேலே வந்தாச்சு. இப்போது என்ன பண்ணுன்னா, நம்ம கையில் ஒரு ஷெட்டு இருந்தது. ஐயோ ஜஸ்ட் மிஸ். இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும்.
இங்கே தான் கடவுள் சி பார்த்தீங்களா பார்த்தீங்களா அதுக்கிட்ட அது இடத்துக்கு வந்தோடனே கோவத்தை பார்த்தீங்களாங்க ஸ்லெண்ட்ரினா அதோட தொட்டியை தான் நான் போய் பார்த்தேன். தொட்டில் அதுக்குள்ளே அது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான இழுத்து சாவடிச்சிருச்சு. இப்போ லாஸ்ட் டே 5 நாம் இன்னும் ஒன்று கூட பண்ணலையே. போச்சாதோ பாருங்களேன். ஏய் பாரு, இப்படி திரும்புறதுக்குள்ளே அது நம்மளை அடிச்சு போட்டுருச்சு. சடுகுடு ஓடு ஓடு அச்சமில்லை ஓடு. மேலே ஃபஸ்ட்டு நம்ம போயிடணும். மேலே போயிட்டு கீழே இறங்குறதுலாம் அப்புறமா பார்த்துப்போம். இப்போ இந்த காக்கா கிட்டேருந்து இது எடுக்கணும். ஆனால் அது அந்த ஸ்லிங் ஷாட் வச்சு தான் எடுக்க முடியும். இப்போ பாருங்களேன், எடுத்தால் கொத்தும். இங்கேருந்து குச்சா அவ்வளோதான், வேஸ்ட்டாக ஒரு லைஃப் போயிடும். இப்போது இங்கேருந்து போகணுன்னா இப்படி போய் பார்த்து பொறுமையாக இப்படி வந்து இப்படியா வரணும். இல்லை 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 அங்கே பாருங்க ஓய் கிராண்ட்பா. இப்போது இங்கே எது பார்த்துருச்சு மேலே வருது. இப்போ இது இங்கே சின்னதாக இங்கே இருக்கு பார்த்தா, அங்கே இறங்கியாச்சு. இங்கே இறங்கி அப்படியே இங்கே இறங்கணும். இங்கே இறங்கி இங்கே இந்த செடி இருக்கு, அங்கே இறங்கணும். இப்போ கீழே யாராவது இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? இறங்கலாம். யாரும் இல்லை. இப்போ அந்த சைடு நம்ம கதவு கிட்ட போனோம். அப்படி போகும்போது தான் இந்த கிராண்ட்பா வந்து சுட்டாச்சு. சூப்பர் ஸ்லெண்ட்ரினா. இப்போது இங்கே தான் இல்லை ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இன்னும் ஃபஸ்ட்டு இந்த கதவு மூடிடலாம். அப்புறம் திடீர்னு பின்னாடி இருந்து எதாவது வந்துச்சுன்னா அவ்வளோதான். எதுவுமே இல்லையே. ஓகே, இந்த ஹுட் இங்கே இருக்குது. இது போய் அந்த காக்காவை வறுக்கிறதுக்கு தான். இது அந்த காக்காவை வறுத்து இப்போ இதுக்கு ஒரு மேட்ச் பாக்ஸ் வேணும். அது இருந்தால் தான் அந்த காக்காவை வறுத்து நம்ம அந்த கீ எடுக்க முடியும். இருங்களேன், பட்டன் அழுத்தி லிஃப்டில் மேலே போகலாம். இந்த லிஃப்ட்டு சவுண்டே பயமாக இருக்குது. தாத்தா இங்கே வந்து தான் நம்ம ஸ்லெண்ட்ரினா கிட்ட அடி வாங்கணும். தாத்தா போயிட்டார். இப்போது இங்கேருந்து ஒரு ஜம்ப். நம்ம அந்த கிராண்ட் பாக்கிட்டேருந்து அந்த கன்னை வாங்கிட்டோன்னா கிராண்ட் பாலாம் ஒரு விஷயமே இல்லைங்க. இதோ இங்கே தான் அந்த ஹுட்டை வச்சு மேட்ச் பாக்ஸ் வச்சு எரிச்சு விட்டு மேலே அந்த காக்காவை ஓட வைக்கணும். அதுக்கு இப்போ மேட்ச் பாக்ஸ் வேணுமே. தாத்தா தாத்தா எங்கே போனார்? நம்ம எடுத்த பிளாங்க்குங்க. திருப்பி எங்கே ஒளியலாம். இல்லை வேணாம், எடுத்துக்கலாம்.
இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். திருப்பி எதுக்கு எத்தனை தெரியும்? சரி நம்ம போவே இல்லையே. ஓகே இங்கே போகலாம். இல்லை இங்கேயும் இல்லை, இங்கேயும் பார்த்தாச்சு. இப்போ இங்கே பார்க்கலையே. கட்சிச்சு போட்டு இருங்க. மேலே போய் நம்ம அந்த இடத்துல இதை போட்டுடலாம். அப்புறமா மேலே போயிட்டு கீழே இறங்கி அந்த போச்சு. கிராணி தானே, பார்த்துக்கலாங்க. இப்போ இங்கேருந்து அதே டெக்னிக் யூஸ் பண்ணி இல்லை அந்த லிஃப்ட்லேயே போயிடலாம். இதோ இரு இந்த சைடு இறங்கி லிஃப்ட்டு வழியாகவே நம்ம போயிடலாம். எதுவும் இருக்கக்கூடாது. சோப்பா இறங்குறதுக்குள்ள வந்துடா. சரி ஓகே, இதை இங்கே போட்டுட்டு நம்ம போய் ஹுட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபயர் ஹுட். வந்தாச்சு. இப்போ இந்த வுட்டை போய் எங்கள் வுட்டை போய் போட்டுட்டு அந்த மேட்ச் பாக்ஸு மேலே போயிடும் ஸ்லெண்ட்ரினா ரூமுக்கு. அதை திருப்பியும் நம்ம லிஃப்ட்டை கீழே வர வச்சு எடுத்துக்கலாம். பார்த்துருச்சு வந்துருச்சு. ஜஸ்ட்டு சூரண்டா போச்சு. ஸ்லெண்ட்ரினா வந்துட்டியா? வா வந்துச்சு. அழுத்தி விட்டு திருப்பியும் மேலே போகணும். ஓகே. ஏய் அங்கே. ஓகே 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 இல்லை போ. போட் 3 2 1 போட்டாச்சுங்க. இப்போ மேலே அந்த காக்கா எரிஞ்சிட்ருக்கோம். சரி ஓகே காய்ஸ், இன்னையோட வீடியோ முடிஞ்சிருச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துட்டோம். ஸோ அடுத்ததாட்டி நம்ம கிராணியும் கிராண்ட்பாவையும் கிராண்ட்பா கையில் இருக்கிற கன்னை எடுத்து அந்த கிராணியும் கிராண்ட்பாவையும் சுட்டு தள்ளிடலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. பாய்.